ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ரைட் ஃப்ரம் ஆந்திரா. ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு அட்டகாசமான தக்காளி பருப்பு. ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு தக்காளி பருப்பு இருக்கு. அதோட குக்கிங் மெத்தட் தனி. நான் இப்போ பண்ண போகிறது பர்டிகுலராக சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஹவுஸ் ஆஃப் வேணு கிருஷ்ணா, அமராவதி, நேஷ்னல் ஹோட்டல், ஆந்திரா டிஷ்ஷஸ்க்கு ஃபேமஸான ஹோட்டல். அந்த ஹோட்டல்களில் செய்யக்கூடிய ஒரு தக்காளி பருப்பு. இது மட்டும் நீங்கள் ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அடிக்கடி செய்வீங்க. ரொம்ப ஸ்பைசியாக இருக்கும். ரொம்ப ஸ்பைசியை விரும்புகிறவங்களுக்கு இந்த ஃபுட் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க, ஆந்திரா டெலிகேசி ஒரு டொமேட்டோ பப்பு ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி வரலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாட் வைக்கிறேன். பாட்டு ஸ்லைட்டாக சுடட்டும். நம்ம வச்ச பாட்டு சுட்டெடுத்து நான் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக நெய் வாசனைக்கு. எண்ணெய் ஸ்லைட்டாக சுடட்டும். நம்ம விட்ட எண்ணெய் சுட்டெடுத்து நான் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு கிராக்கலாட்டும். கொஞ்சமாக ஜீரகம், ஒரு பிஞ்ச் வெந்தயம் போட்டுட்டு இது எல்லாம் நல்லா கிராக்கலாட்டும். நம்ம போட்ட கடுகு ஜீரகம்லாம் நல்லா கிராக்கல் ஆகுது. இந்த ஸ்டேஜில் ஸ்பிட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு 4 பச்சை மிளகாய், மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம், ஒரு அரை வெங்காயம், 1.5 வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி. ரொம்ப 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 சிம்பிளான டிஷ். பருப்பு மட்டும் நீங்க வேக வச்சு முதலே வச்சுட்டீங்கன்னா இந்த டிஷ்ஷை வெறும் தாளிப்பு தான். வெங்காயம் ஸ்லைட்டா கண்ணாடி பதத்துக்கு மாறட்டும். ரொம்ப ரோஸ்ட்லாம் ஆக வேண்டாம், ஸ்லைட்டா கண்ணாடி பதத்துக்கு மாறட்டும். நான் ப்ரீ ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணிருக்கேன்னா, ஒரு 300 கிராம் பருப்பு, துவரம்பருப்பு, ஜஸ்ட் உப்பு போட்டு தேவையான தண்ணி விட்டு ஜஸ்ட் மலர வச்சிருக்கேன். இங்க பார்த்தானே தெரியும், கூழாக்கலை. இந்த கன்சிஸ்டன்சிக்கு பருப்பு ரெடி பண்ணி வச்சுக்கேன். நம்மளோட வெங்காயம் கண்ணாடி பதம் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு சின்ன ஸ்பூன்ல 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதையும் போட்டுட்டு வெங்காயத்தோட நல்லா ஃப்ரை பண்ணி, இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போட்டு, இப்போ நம்மளோட இஞ்சி பூண்டும் பச்சை வாசனை போயிடுத்து. நான் ஒரு 5 தக்காளி நல்லா இது மாதிரி கட் பண்ணியிருக்கேன். பழுத்த தக்காளி ஒரு 5 தக்காளி. தக்காளியை போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இந்த தக்காளி குழஞ்சி வெந்து வரத்துக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மூடி போட்டு குக் பண்ணு. நடுவில் ஒரு வாட்டி எடுத்து ஸ்லைட்டா கலரி விட்டுருங்க. இன்னும் கூட இந்த தக்காளி சாஃப்டா வேகட்டும். மூடி போட்டு குக். தக்காளி நல்லா சாஃப்டா வெந்துடுத்து. மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கின் செப்பரேட் ஆகி வருது. ஸ்லைட்டாக இந்த மாதிரி மசிச்சு விட்ருங்க. என் கையில் புளி தண்ணி வச்சுருக்கேன். 1 2 ஒரு 30 கிராம் இருக்கும். புளி நல்லா கரைச்ச புளி தண்ணியாக 30 கிராம். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் காரப்பொடி, இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி, கும்பலை 1 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுட்டு நல்லா ஃபைன் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு 1.5 டம்ளர் வெந்நீர்,
இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் இப்போ நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன், ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன், அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ அந்த புளி நம்ம போட்ட ட்ரை மசாலா எல்லாம் வந்து பச்சை வாசனை போய் வர வரைக்கும் நல்ல ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடும். நம்ம போட்ட மசாலாலாம் பச்சை வாசனை போயிடுத்து நல்ல ஒரு கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பருப்பு இருக்குல்ல, பருப்பை சேர்த்துருக்கேன். குக்கர் அலம்பி ஒரு டம்ளர் தண்ணி, இன்னொரு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் செமி சாலிடா இருக்கணும். பண்ணும்போது கொஞ்சம் நீர்க்க பண்ணுங்க. கொதி வந்து சூடு ஆறிடுச்சுன்னா கெட்டிப்பட்டுரும். உப்பு காரம் சரியாக செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். டேஸ்ட் பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படுது, ஒரு 1/2 உப்பு. இதை ஃபைனாக மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ மூடி போட்டு இது நல்ல ஒரு கொதி வரட்டும். ஃப்ளேமை லோ டு மீடியம் வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு ஒரு தாளிப்பு போடணும். ஸோ நான் இந்த பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிப்பு கடாய் வைக்கிறேன். கடாய் சுடட்டும். ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய். இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு. கடுகு கிராக்கலாட்டும். கடுகு கிராக்கலாகிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக ஜீரகம். ஃப்ளேமை நான் ஸ்லோ பண்ணிட்டேன். நான் ஒரு 5 பல்லு பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன். இந்த பூண்டை சேர்த்து அது கூடவே கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி. இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் நல்லா ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்துட்டு இந்த பூண்டு ஸ்லைட்டாக ரோஸ்ட் ஆகும். இப்போ நம்மளோட பருப்பு கொதி வருது. நான் இங்கே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது இப்படியே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டுருங்க. இப்போ நல்ல ஒரு கொதி வரட்டும். கொதி வந்துடுச்சுன்னா நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் டொமேட்டோ பப்பு தயார். பார்த்தீங்களா, நம்மளோட ஆந்திரா பருப்பு தலன்னு கோச்சின்னு ஃபென்டாஸ்டிக்காக ரெடி ஆகிடுது. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தூவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளோட ஆந்திரா டொமேட்டோ பப்பு ஒரு அட்டகாசமான ரெசிபி. சூடு ஆறிடுச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் கெட்டிப்படும். நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் ஆந்திரா டொமேட்டோ பப்பு தயார். ஆந்திராவோட டெலிகசி டொமேட்டோ பப்பு, ஒரு ஹோட்டல் ஸ்டைல் டொமேட்டோ பப்பு, ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. நான் என்ன மாதிரி செஞ்சணும் அதே மாதிரி செய்யுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் டொமேட்டோ பப்பு இருக்குது. அது வேறு மாதிரி ப்ரிப்பரேஷன், இது வேறு மாதிரி ப்ரிப்பரேஷன். இது ஹோட்டல் ஸ்டைல் ப்ரிப்பரேஷன். ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டேனோ அதே மாதிரி போட்டு செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. நம்ம லக்ஷ்போஜனா சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காகவும் பிகினர்ஸ் இன்க்ரீடியன்ஸை பார்த்து சமைக்கிறதுக்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பர்சன் ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். Lakshman signing off from Lakshpojana.